இன்று முதல் நீ நாவுக்கரசர் என்ற பெயரோடு விளங்கி தலங்கள் தோறும் சென்று சைவத்தின் சிறப்பை நிலைபெறச் செய்வாயாக. விசித்திர சித்தர் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்திக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். அவருக்கு எதுவும் நேர்ந்து விடவில்லை. அவரால் நமது சமயத்திற்குத்தான் ஆபத்து ஏற்பட்டு விடும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அண்ணவா, இப்போது தர்மசேனர் நம் சமயத்தை விட்டு விலகி சைவத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கு அவருக்கு நாவுக்கரசர் என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அவனை உடனே அழைத்து உரிய தண்டனை வழங்கினால்தான் வேறு யாருக்கும் இப்படி ஒரு செயல் செய்திட துணிச்சல் வராது. நீங்கள் உடனே திருவதிகை சென்று நாவுக்கரசன் என்று பெயர் பெற்ற அந்த சமய துரோகியை இங்கு கொண்டு வாருங்கள். வர மறுத்தால் சிறைப்படுத்தி இழுத்து வாருங்கள். இது எமது ஆணை. என் தம்பி வர மறுத்தால் என்ன செய்வீர்கள்? நலமாக அழைத்து வர மறுத்தால் கைது செய்து இழுத்து வர வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் மன்னர். நாமார்க்கும் குடியல்லோம், நமனையஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையில்லோம். அவரையே துதித்துக் கொண்டிருக்கும் இந்த அடியவனை இங்குள்ள நெருப்பு என்ன செய்துவிட முடியும்? நீற்றறையில் 7 நாட்கள் இருந்த ஒருவனுக்கு எதுவும் நேரவில்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இருப்பினும் நீங்களே அதை நேரில் பார்த்ததாக சொல்லும் பொழுது என்னால் நம்பாமலும் இருக்க முடியவில்லை. ஆம் மன்னவா, நீற்றறையின் கதவை திறந்தவுடன் அவன் கரிந்து போனதால் ஏற்பட்ட சாம்பலை தான் பார்க்க முடியும் என்று நினைத்தோம். ஆனால் அவனோ கொதிக்கும் உலையின் மேல் அமர்ந்து கொண்டு பொதிகையில் இருப்பது போல் குளிர்ந்திருக்கிறது என்கிறான். எப்படி இது நடந்திருக்க முடியும்? அந்த உலைக்கூடத்திற்குள் சென்ற ஒருவன் எப்படி உயிரோடு திரும்ப முடியும்? அப்படியானால் அவன் நம்பும் தெய்வத்தின் சக்தி அவனை காப்பாற்றுகிறது என்று நம்பலாமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னவா. அவன் நமது சமயத்தில் இருந்தபோது பல அற்புதமான மந்திரங்களை கற்றிருந்தான் அல்லவா? அதனால்தான் அதை கொண்டு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் அவன். அதேதான் மன்னவா. அவன் திருவாதிரி புலியூரில் உள்ள மடத்தில் வந்து சேர்ந்த சில நாட்களிலேயே பாலி மொழியை நன்கு கற்றான். நமது சமய நூல்கள் பெரும்பாலும் பாலி மொழியில் தானே எழுதப்பட்டுள்ளன. பாலி மொழியில் உள்ள பல மந்திரங்களை அப்போதிருந்தே பயிற்சி செய்ய தொடங்கிவிட்டான். அதனால் தான் அந்த நாவுக்கரசனால் இப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடிகிறது. இப்போது நாம் என்னதான் செய்வது? அந்த நாவுக்கரசன் எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிடலாமா? அப்படி விட்டுவிட்டால் அதன் பின் நமது சமயத்தின் மீது யாருக்கு நம்பிக்கை வரும்? எப்படியாவது அவனை கொன்றால்தான் இருக்கும் மற்றவர்களுக்கும் பயம் வரும். என்ன செய்யலாம் என்று நீங்களே சொல்லுங்கள். எளிதாக ஒருவனை கொல்வதற்கு ஒரே வழி நஞ்சு கொடுப்பதுதான். அரச குலத்தவர்கள் தம்முள் ஒருவரை அழிப்பதற்கு அதைத்தான் செய்தார்கள் என்பது தங்களுக்கே புரியும். நமக்கு துரோகம் செய்ய முனைந்த ஒருவனை நஞ்சு வைத்துக் கொள்வதில் தவறில்லை. அதுதான் சரி. இப்பொழுதே அமைச்சரை அழைத்து கொடிய நாகத்தின் விஷத்தை கொண்டு வரும்படி நான் உத்தரவிடுகிறேன். யாரங்கே? சற்று பொறுங்கள் மன்னவா. நாம் நாவுக்கரசனை நஞ்சு வைத்து கொல்லப் போகிறோம் என்பது முக்கியமாக அமைச்சருக்கு தெரியக்கூடாது. நாவுக்கரசரிடம் பற்று வைத்திருக்கும் அவர் சற்றும் மறைக்காமல் அவனிடம் சொல்லிவிடுவார். அதன் பின் அவன் அதை அருந்தினாலும் நஞ்சை முறிக்கும் மந்திரத்தை சொல்லி அதிலிருந்து தப்பித்து விடுவார். வேறு எப்படி அவனுக்கு நஞ்சை தரலாம் என்று சொல்கிறீர்கள்? தர்மசேனனாக இருந்தபோது என்னிடம் மிகவும் நெருங்கி பழகியவன் அந்த நாவுக்கரசன். அதனால் அந்த நஞ்சினை நானே கொண்டு சென்று நயமாக பேசி அந்த நஞ்சினை உட்கொள்ளும்படி செய்கிறேன். தான் சாப்பிட்டது நஞ்சு என்று தெரியாததால் அவன் அதிலிருந்து தப்பிக்கும் மந்திரத்தை சொல்ல மாட்டான். சில நொடிகளில் நெஞ்சடைத்து தான் அருந்தியது நஞ்சு என உணரும் போது மந்திரத்தை சொல்லும் சக்தி அவனிடத்தில் இருக்காது.
அதை அவன் சொல்லத் தொடங்குவதற்கு முன்பே அவன் உயிர் இந்த உலகத்தை விட்டு போய்விடும். ஆஹா, அருமையான யோசனை. நஞ்சு வைப்பதை கூட இவ்வளவு சாதுரியமாக செய்ய முடியும் என்பதை தங்களிடம்தான் தெரிந்து கொண்டேன். மன்னா, வஞ்சத்தை வஞ்சத்தால் தான் அழிக்க வேண்டும். நம் சமயத்திற்கு அவன் பெரும் துரோகம் செய்து விட்டான். எந்த வகையிலாவது நமது எதிரி அழியத்தான் வேண்டும். அதற்கு இப்படி ஏதாவது ஒன்றை செய்யத்தான் வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. அப்படியே செய்வோம். இப்பொழுதே எனது நம்பிக்கைக்குரிய வீரன் ஒருவனை அழைத்து நீங்கள் கேட்ட விஷத்தை கொண்டு வரச் செய்கிறேன். நீங்கள் இன்றே அந்த நாவுக்கரசனிடம் சென்று அந்த நஞ்சை அருந்தச் செய்து அவனை மீளாத தூக்கத்தில் ஆழ்த்திவிட்டு வாருங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நாவுக்கரசர் என்று பெயர் கொண்ட தர்மசேனருக்கு என் வணக்கம். வாருங்கள் கனகசேனரே, வாருங்கள். தாங்கள் என்னை காண இங்கு வருவீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் என்னதான் எங்களை விட்டு வேறு சமயத்திற்கு சென்று விட்டாலும் நெடுங்காலம் நமக்குள் இருந்த நட்பு மாறிவிடுமா என்ன? எத்தனை வருடங்களாக ஒரே இடத்தில் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறோம். எவ்வளவு காலம் ஒன்றாக இணைந்து பல இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். தாங்கள் சொல்வது உண்மைதான். தாங்கள் திடீரென்று ஒரு நாள் எவரிடமும் சொல்லாமல் புறப்பட்டு சென்று விட்டீர்கள் என்று சொன்னார்கள். என் மனம் தாங்கவில்லை. திருவதிகைக்கு வந்து தங்களை சந்திக்க வேண்டும் என்று புறப்பட்டேன். அதற்குள் தாங்கள் காஞ்சிக்கு சென்றிருக்கிறீர்கள் என்ற செய்தி கிடைத்தது. உடனே இங்கு வந்துவிட்டேன். எனது பூர்வாசிரம பெயரை சொல்லி அழைத்தவுடனே வந்திருப்பது தாங்கள்தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இனி தாங்கள் தயவு செய்து அந்த பெயர் கொண்டு என்னை அழைக்க வேண்டாம். நான் பிறந்தபோது என் பெற்றோர்கள் மருள் நீக்கி என்று எனக்கு பெயர் சூட்டினர். தங்கள் சமயத்தில் வந்து சேர்ந்தபோது மருள் நீக்கி என்ற பெயரை மாற்றி தர்மசேனர் என்று நீங்கள் பெயர் கொடுத்தீர்கள். ஆனால் எனது சூளை நோயை நீக்கி என்னை காத்தருளிய எம்பெருமான் நாவுக்கரசன் என்ற பெயரை எனக்கு அருள்பாலித்திருக்கிறார். இறைவனே வைத்த பெயர் என்பதால் அந்த பெயரை விட்டு வேறு எந்த பெயரை வைத்தும் என்னை அழைக்க நான் விரும்பவில்லை. உங்கள் விருப்பம் அதுவானால் நான் அப்படியே அழைக்கிறேன். நாவுக்கரசரே, சமயங்களை கடந்ததல்லவா நமது நட்பு? அதனால்தானே தங்களை காண வேண்டும் என்று இவ்வளவு தூரம் வந்தேன். அத்தோடு தங்களுக்கு மிகவும் பிரியமான இனிப்பை என் கையாலேயே செய்து கொண்டு வந்திருக்கிறேன். தாங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? சற்று நேரத்திற்கு முன்புதானே தாங்கள் என்னிடம் சமயம் மாறினாலும் நம் நட்பு மாறாது என்றீர்கள். தாங்கள் அன்போடு என் பொருட்டு கொண்டு வந்ததை நான் ஏற்க மறுப்பேனா? பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயம் தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்றல்லவா வள்ளுவப் பெருந்தகை பாடியிருக்கிறார். அந்த குறளின் பொருள் என்ன? நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புபவர்கள், தங்களோடு பழகியவர்கள் தனக்கு நஞ்சையே இட்டாலும் அதை ஏற்று உண்பார்கள் என்றல்லவா பொருள்.
அப்படி இருக்க தங்களின் நட்பை விரும்பும் நான் தாங்கள் இனிப்பை தரும்போது அதை ஏற்க மறுப்பேனா என்ன? இல்லை உண்ணத்தான் தயங்குவேனா? இனிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். உண்ணுங்கள். உண்கிறேன் உண்கிறேன். ஓம் நம சிவாய. அருமையாக இருக்கிறது. என் கரத்தால் செய்ததாயிற்றே. மேலும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும். இப்பொழுது உங்களுக்கு திருப்திதானே? பரிபூரண திருப்தி. கனகசேனரே, என்னவென்று தெரியவில்லை, என்னையும் மீறி என் இமைகள் மூடுகின்றன. தங்களோடு உரையாட விடாமல் தூக்கம் என்னை அழுத்துகிறதே. சற்று நேரம் நான் தூங்கட்டுமா? தாராளமாக. தாங்கள் தூங்க வேண்டியவர் தானே? என்ன சொன்னீர்கள்? வேறொன்றும் இல்லை. சில நாட்களாக தூக்கமின்றி தவித்தவர் அல்லவா? இப்போதாவது தூங்க வேண்டுமே, அதைத்தான் சொன்னேன். நீங்கள் கண்ணுறங்குங்கள். சரி, நான் உறங்குகிறேன். நான் உறங்குகிறேன். அடே தர்மசேனா, நீ நாவுக்கரசனாகிவிட்டாயா? இனி உன் நாவே அசையப் போவதில்லை. அதன் பிறகு நீ எப்படி நாவுக்கரசனாக முடியும்? வாழ்க மாமன்னர். வாருங்கள் அமைச்சரே. தாங்கள் அழைத்தீர்கள் என்று வீரர்கள் கூறினார்கள். தங்களது ஆணை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். நான் ஒருவரை பற்றிய முக்கியமான செய்திக்காக காத்திருக்கிறேன். அவர் வந்தவுடன் அதை பற்றி பேசலாம் என்று பார்க்கிறேன். யார் அவர்? தங்கள் அன்புக்குரிய நாவுக்கரசர். அவருக்கு என்ன? நேற்றறையிலிருந்து எந்த மாற்றமும் இன்றி வந்துவிட்டார் என்று மகிழ்ந்தீர்களே. இப்பொழுது ஆலகால நஞ்சையை அருந்த கொடுத்திருக்கிறோம். அதிலிருந்து மேல எவராலும் முடியாது. என்ன அமைச்சரே, நம்மிடம் சொல்லாமலேயே இதை செய்து விட்டார்களே என்று யோசிக்கிறீரா? எல்லாவற்றையும் என்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் தங்களுக்கு என்ன இருக்கிறது மன்னவா? தங்கள் செயலுக்கு விளக்கம் கேட்க நான் யார்? நீங்கள் எது செய்தாலும் அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வதுதான் என் கடமை. வெற்றி, வெற்றி மன்னவா, வெற்றி! நான் சென்ற காரியத்தை வெற்றிகரமாக முடித்து விட்டேன். நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவனை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும்படி செய்து விட்டேன். அப்படியானால் அந்த நாவுக்கரசன் நான் நயவஞ்சகமாக கொடுத்த நஞ்சை இனிப்பென்று நம்பி உண்டு அடுத்த கணமே கண்ணயர்ந்து விட்டான். அப்படியானால் அந்த நாவுக்கரசன் இறந்து விட்டானா? அந்த நாவுக்கரசன் கண்கள் இருண்டதை பார்த்து விட்டுத்தான்
அந்த மகிழ்ச்சியான செய்தியை தங்களிடம் சொல்வதற்காக அவசரமாக ஓடி வந்தேன். என்ன அமைச்சரே, உங்கள் நாவுக்கரசனை இல்லை 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 திருநாவுக்கரசனை எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னீர்களே. நீற்றறையையே ஈசனிருக்கும் இணையடி நிழலாக மாற்றிவிட்டவர் என்று பெருமைப்பட்டுக் கொண்டீரே, இப்பொழுது என்னவாயிற்று? உண்ட நஞ்சை கண்டத்தில் நிறுத்தும் சக்தி அந்த ஈசனுக்கு உண்டு என்பீர்களே. அப்படியானால் அந்த நஞ்சை தன் அடியவனின் கண்டத்திலிருந்து இறங்காமல் அவரால் ஏன் காப்பாற்ற முடியவில்லை? உம்மிடம் அந்த நஞ்சை கொடுத்தனுப்பினால் உண்மையாகவே தருவீரோ மாட்டீரோ என்றுதான் அவரது நண்பரான கனகசேனரிடம் அதை தந்தனுப்பினேன். உங்கள் நாவுக்கரசனும் அதை உண்டு மடிந்து விட்டான். கனகசேனரே, இந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடியே தீர வேண்டும். எம்மை காண வந்த சில யாத்ரீகர்கள் சில இனிப்புகளை எமக்கு பரிசாக தந்தார்கள். திருநாவுக்கரசன் மடிந்ததை ஒட்டி இதை வெற்றி பரிசாக நான் தங்களுக்கு தருகிறேன். எடுத்து உண்ணுங்கள். அண்ணா, தாங்கள் இன்னும் இனிப்பை எடுத்துக்கொள்ளவில்லையே. நான் மட்டும் சாப்பிடாமல் இருப்பேனா? அத்தோடு நமது அமைச்சருக்குத்தான் அவசியம் கொடுக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் அமைச்சரே. அமைச்சரே, இன்னும் ஏன் இனிப்பை கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, நாவுக்கரசன் மரணத்திற்கு துக்கம் கொண்டாடுகிறீர்களா? நான் சொல்கிறேன், சாப்பிடுங்கள். சாப்பிடுங்கள். கனகசேனரே, என்னவாயிற்று? ஏன் உங்கள் முகம் மாறுகிறது? சொல்லுங்கள் கனகசேனரே, என்னவாயிற்று? சொல்லுங்கள். மன்னா, கண்கள் இருள்கிறது, நெஞ்சு அடைக்கிறது. மன்னா, மன்னா, மன்னா. கனகசேனரே, தங்களுக்கு என்னவாயிற்று? மன்னா, கனகசேனரே, கனகசேனரே, என்னவாயிற்று? நெஞ்சு அடைக்கிறது, முடியவில்லை. சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இது எப்படி திடீரென நேர்ந்தது? என்ன ஆயிற்று? கனகசேனரே, தங்களுக்கு என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை, பயப்படாதீர்கள். சற்று அமைதியாக இருங்கள். முடியவில்லை மன்னா, நெஞ்சு அடைக்கிறது. கனகசேனரே, கனகசேனரே, சற்று பொறுங்கள். தங்களுக்கு ஒன்றும் நேராது. கனகசேனரே, இது எப்படி நேர்ந்தது? இவர் சாப்பிட்ட இனிப்பில் மட்டும் எப்படி நஞ்சு கலந்தது? இந்த இனிப்பில் இருந்த நஞ்சால் இவர் இறக்கவில்லை மன்னா.
திருநாவுக்கரசரை கொல்ல வேண்டும் என்ற நயவஞ்சக எண்ணத்தோடு இனிப்பில் நஞ்சை கலந்து அவருக்கு கொடுத்தாரல்லவா இவர். அந்த நஞ்சுதான் இவரை கொன்றிருக்கிறது. பார்த்தீர்களா மன்னா, இவர் உண்ட இனிப்பைத்தான் நாமும் சாப்பிட்டோம். நமக்கு ஏதும் நேரவில்லை. ஆனால் திருநாவுக்கரசருக்கு நஞ்சை தந்தவர் தாமே அந்த நஞ்சால் பாதிக்கப்பட்டு விட்டார். ஐயோ, குருதேவா, 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 இதென்ன கொடுமை! நாவுக்கரசன் மடிந்து விட்டானா என்று பார்க்க என்னை அனுப்பினீர்கள். தாங்களே இப்படி மடிந்து விட்டீர்களே. நீங்கள் சிறைச்சாலையிலிருந்து வருகிறீர்கள். ஆம் மன்னவா. நாவுக்கரசன் மடிந்து விட்டானா? இல்லை மன்னவா, இல்லை. ஆனால் நஞ்சு உண்டு அவன் கண்கள் இருண்டு போனதாக கனகசேனர் சொன்னாரே. அது உண்மைதான் மன்னவா. ஆனால் சில நொடிகளிலேயே அவன் உயிரோடு எழுந்து கொண்டான். கண்களில் நீர் பெருக ஈசனை துதித்தான். அவன் அப்போது சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது அவனுக்கு நஞ்சு தரப்பட்டது என்பதை அவன் புரிந்து கொண்டுதான் உண்டான் என்பதும், அந்த நஞ்சு அவனை ஏதும் செய்யவில்லை என்பதும் நன்றாக புரிகிறது. பார்த்தீர்களா மன்னவா, தனக்கு தரப்பட்ட நஞ்சை தான் கற்ற மந்திர சக்தியினால் கனகசேனருக்கு மாற்றி இருக்கிறான் அந்த நாவுக்கரசன். இனியும் அவனை விட்டு வைக்க மாட்டேன். இப்பொழுது நான் தரும் தண்டனையிலிருந்து அவன் உயிரோடு தப்பிக்கவே முடியாது. அமைச்சரே, மன்னவா, கொடிய குற்றம் செய்தவர்களை மிதித்துக் கொல்வதற்கென்றே பயிற்சி தரப்பட்ட கொலைவெறி கொண்ட நமது யானையை நாவுக்கரசன் மீது ஏவி விடுங்கள். வேண்டாம் மன்னவா, வேண்டாம். யானையை கொண்டு மிதிக்க சொல்லும் அளவுக்கு அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. கொள்ளைக்காரர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் தரக்கூடிய கொடுமையான தண்டனையை முதியவரான ஒரு சிவனடியாருக்கு வழங்குவது முறையல்ல. அமைச்சரே, நான் தரும் தண்டனை முறையானதா தவறானதா என்று விமர்சிப்பது உங்கள் வேலை அல்ல. கண்ணெதிரே இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருப்பதை பார்த்த பின்பும் இப்படி பேச உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? கனகசேனர் இறப்பதற்கு காரணமாக இருந்த நாவுக்கரசனும் ஒரு கொலைகாரன் தான். உடனே சென்று எனது ஆணையை நிறைவேற்றுங்கள். திருநாவுக்கரசரே, சைவம் தழைக்க வந்த செம்மலே, இங்கு விபரீதங்கள் நேரும் என்று தெரிந்தும் நான் தங்களை அழைத்து வந்தேன். நேற்றதை எரிக்கவில்லை, நஞ்சு ஏதும் செய்யவில்லை என்பதை கண்ட பிறகாவது மன்னர் மனம் மாறி இருக்க வேண்டும். ஆனால் அவரோ அவற்றினும் கடுமையான தண்டனையை விதித்துள்ளார். கொலைக்களிறு என்றே சொல்லப்படும் கொடிய யானையை தங்கள் மீது ஏவிவிட ஆணையிட்டிருக்கிறார். அமைச்சர் பெருமானே, தாங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பை கண்டு என் மெய் சிலிர்க்கிறது. இருப்பினும் நீங்கள் என்னை நினைத்து இந்த அளவிற்கு வருந்த வேண்டாம். நோயாலும் நொடியாலும் என் உயிர் போவதை விட ஈசனின் பெருமையை கூறிய காரணத்தால் ஒரு யானையின் மூலம் என் உயிர் போகிறது என்றால் அது எனக்கு பெருமையையும் முழு திருப்தியையும் அளிக்கக்கூடியதுதான். நாம் இப்பூமியில் எத்தனை காலங்கள் வாழ வேண்டும் என்பதை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அந்த பரமனே அதை நிர்ணயிக்க வேண்டும். நான் வாழ்வதும் யானையின் பால் சாவதும் அவருடைய விருப்பம். அவருடைய இச்சைப்படியே நடக்கட்டும். சந்தன சாந்தும் சுரதிங்கள் சூழாமணியும், சொன்னவள் சந்தன சாந்தும் சுரதிங்கள் சூழாமணியும், வண்ண உரிவை உடையும் வளரும் பவளலிரமும், அண்ணல் அறமுற நேரும் அகலம் வளாய வரமும், பின்னன் செடில புனலும் உடையார் ஒருவர் சமர்நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை.
இது என்ன அற்புதம்! திருநாவுக்கரசரே, யானை உங்களை வணங்கி வலம் வந்தது. உங்கள் பாடலில் கெடில புனர்க்கரையில் இருக்கும் திருவதிகை பெருமானின் அடியவன் நான் என்பதை யானை புரிந்து கொண்டதா? யானையின் தோலை உரித்தவன் எம் பெருமான் என்று தாங்கள் சொன்னதை கேட்டு யானை பயந்து விட்டதா? என்ன இருந்தாலும் யானை என்பது விநாயகரின் அம்சம் அல்லவா? தன் தந்தையின் அடியவர்க்கு தீங்கு செய்ய அதற்கு எப்படி மனம் வரும்? திருநாவுக்கரசரே, தங்களின் பெருமையை இப்பொழுதுதான் நான் முழுமையாக உணர்ந்து கொண்டேன். மன்னர் இனி தங்களுக்கு எத்தகைய தண்டனையை விதித்தாலும் நான் கலங்க மாட்டேன். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஆளுடைய அரசு திருநாவுக்கரசர், வாக்கின் வேந்தர் திருநாவுக்கரசர், சைவ மதத்தை தலைத்தோங்க செய்ய வந்த செந்தமிழரசு திருநாவுக்கரசர். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா? தங்களிடம் போய் சொல்வோம் அரசே, உண்மையைத்தான் சொல்கிறோம். அப்படியானால் அந்த யானைக்கு கொலைவெறி குறைந்து விட்டது என்றுதானே பொருள்? இல்லை அரசே, களத்திற்கு வரும்பொழுது ஆவேசத்துடன் தான் வந்தது. திருநாவுக்கரசர் ஒரு பாடலை பாட ஆரம்பித்தார். ஆவேசத்துடன் வந்த யானை அந்த பாடலை கேட்டுக்கொண்டு அப்படியே நின்றுவிட்டது. மறுகணம் அவரை வலம் வந்து அவர் முன் மண்டியிட்டு வணங்கியது. அமைச்சர் எங்கே? மன்னவா, நீங்கள் செல்லலாம். உத்தரவு அரசே. வணங்குகிறேன் மன்னவா. வாருங்கள் அமைச்சரே. தங்கள் ஆணை நிறைவேற்றப்படாததால் தங்களை சந்திப்பதா வேண்டாமா என்ற சங்கடத்தில் வாசலிலேயே நின்று விட்டேன். தாங்கள் என்னிடம் நாவுக்கரசரை தண்டிப்பது தகாத செயல் என்று ஒவ்வொரு முறையும் நயமாக வாதாடினீர்கள். ஆனால் நானோ அதை கடுமையாக மறுத்து தங்களை அவமதித்தேன். தங்கள் மனம் நோக பேசினேன். மாமன்னரின் ஆணையை ஒருவன் மறுக்கும் பொழுது கோபம் வருவது இயல்புதானே மன்னா. எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை. இது தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் உயர்ந்த ராஜபக்தியை காட்டுகிறது. இருப்பினும் இப்பொழுது தாங்கள் சொன்னதையெல்லாம் நினைத்து பார்த்தால் அதில் உண்மை இருப்பது போல் தோன்றுகிறது. நாவுக்கரசர் ஏதோ பாடியவுடனே யானை மெய்மறந்து நின்று விட்டதாமே. உங்களுக்கு அதன் பொருள் புரிந்திருக்குமே. அப்படி என்ன பாடினார்? சுன்னவன் சந்தன சாந்து என்று தொடங்கி அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று பாடினார் மன்னவா. சுன்னவன் சாந்தா? அது என்ன? சுட்டெடுத்த வெந்நீராகிய சாந்து என்பதைத்தான் அப்படி பாடினார். வெந்நீர் அணிந்து பவள நிறத்தோடு விளங்கும் எங்கள் பெருமான் எப்படிப்பட்டவர் என்பது உனக்கு தெரியுமா? கஜாசுரன் என வந்த கருத்த யானையின் தோலை உடுத்தியிருப்பவர் என்று யானையை எச்சரித்தார். அது மட்டுமல்ல, அவரது மகனான கணபதியும் கஜமுகாசுரன் என்ற பெயர் கொண்டு யானை முகத்தோடு கொடுமைகள் பல புரிந்த அசுரனை கொல்வதற்காக தானும் அதே வடிவத்தில் வந்தவர் என்பதை மறந்துவிடாதே என்று சுட்டிக்காட்டினார். ஆமையின் ஓட்டையும் பன்றியின் பல்லையும் தரித்திருக்கும் அந்த பெருமான் புலியையே கொன்று அதை தனது ஆடையாக உடுத்தியிருப்பவர் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றார். அத்தகைய பெருமான் திருவதிகையில் கெடில நதிக்கரையில் எழுந்தருளியிருக்கிறார். அவருக்கு அடியவன் நான். அதனால் நான் உன்னை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என்று பாடினார் மன்னவா. இத்தகைய அரிய கருத்துக்கள் கொண்ட பாடலை கேட்டு யானை திகைத்து நின்று அவரை வணங்கியதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. இதற்கு மேலும் நாவுக்கரசரை என்ன செய்வதென்று புரியவில்லை. எப்படியோ அவர் வழியில் போகட்டும் என்று விட்டுவிடலாமா? அதுதான் சரி மன்னவா. வேண்டாம் மன்னவா. மன்னவா, தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? தங்கள் வாக்கிலிருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகின்றன. யானையை கொண்டு ஒரு சமய துறவியை கொல்ல முடியவில்லை என்பதால் பல்லவ மாமன்னர் அவனை செல்லும்படி சொல்லிவிட்டார் என்று ஊரார் கேட்டால் நகைக்க மாட்டார்களா? யானையை காரணமாக்கி அவன் உங்கள் கீர்த்தியை சிதைத்து விட்டான் என்று நீங்கள் உணரவில்லையா? நம் சமயத்தை துறந்து சென்றவனை இன்று நீங்கள் தண்டிக்காமல் விட்டுவிட்டால் ஒவ்வொருவராக நம் மதத்தை விட்டு போய்விட மாட்டார்களா? ஈசன் அருளால் நாவுக்கரசன் காப்பாற்றப்பட்டான் என்று நாமே ஒப்புக்கொண்டதாக ஆகிவிடாதா?
அது மட்டுமல்ல, நாவுக்கரசனை விட்டுவிட்டால் நம் சமயத்திற்காக உயிரையே துறந்த நமது சமயகுரு கனகசேனரின் ஆத்மா நிச்சயம் சாந்தி அடையாது. தான் உண்ண வேண்டிய விஷத்தை மாற்றி கனகசேனரை கொன்றதே நாவுக்கரசன் தானே. நாம் எது செய்தும் அவனை அழிக்க முடியவில்லையே. இதற்கு மேலும் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? இறுதியாக ஒரு வாய்ப்பை தாருங்கள். இதிலிருந்து அவன் மீண்டு வரவே முடியாது. அது என்னவென்று சொல்லுங்கள். பெருங்கல்லிலே கட்டி நடுக்கடலிலே கொண்டு சென்று நாவுக்கரசனை போட்டு விடுவோம். அதன் பிறகு அவன் எப்படி மீண்டு வர முடியும்? அதுவும் சரிதான். அப்படியே செய்து விடலாம். மன்னவா, ஒன்றும் சொல்வதற்கில்லை. எமது சமய குருமார்களின் விருப்பத்தை என்னால் மறுக்க முடியாது. நாளை பொழுது விடிந்ததும் நம் வீரர்களை அழைத்துக் கொண்டு நாவுக்கரசனை ஒரு கல்லிலே கட்டி நடுக்கடலில் சென்று போடுங்கள். இது பல்லவ நாட்டு மாமன்னன் மகேந்திர சக்கரவர்த்தியின் ஆணை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருநாவுக்கரசரே, என் கையாலே நான் உங்களை கொன்று விட்டேனே. ஈசன் என்னை மன்னிக்க மாட்டார். சைவ மதத்தின் பெரும் இழப்பிற்கு நான் காரணமாகிவிட்டேன். நான் வாழ்வதே வீண். சொற்றுணை வேதியன் சோதிவானவன். சொற்றுணை வேதியன் சோதிவானவன். ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும். கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும். நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. நம சிவாயவே.
शिव शिव रुद्रेश्वराय शिवकर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्दन प्रियाय सकल लोक सर्व साक्षि स्वरूप திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா அகிலமே ஆடும் வண்ணம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாவும் காப்பாய் நீ जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव 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 शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव 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 शंकर வேதகீதங்கள் யாவும் ஈசனை போற்றுதே எழிற்கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா மிதித்த பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ்மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா